இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஹோட்டல் சித்தார்த்தா மைசூர். ஏன் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணோன்னா மெயினாக லொக்கேஷனுக்காக தான். இங்கேருந்து மைசூர் பேலஸ், மைசூர் ஜூ, கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப், சாமுண்டேஸ்வரி கோயில் போகிற பஸ் ஸ்டாப் எல்லாமே ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஹோட்டல் ஒரு 80s ஸ்டைல் ஹோட்டல். உள்ளே இன்பில்ட் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி சின்ன வயசு ஸ்கூல் டூர்ஸ் ஆர் காலேஜ் டூர்ஸ் போகும்போது கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த ஹோட்டல் தான் நிறுத்துவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் இது. மைசூரில் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ். அதுக்காக தான் மெயினாக வந்தோம். எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே செக்இன் ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரிசப்ஷனிஸ்ட்டும் ஆர் வெரி வார்ம் அண்ட் வெல்கம். ஸோ நம்ம இமீடியட்டாக செக்இன் பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் தான் போனோம். ஏன்னா நம்ம மதியம் வேலையில் போனோம், ஒரு க்ளோஸ் டு 1:30க்கு அங்கே போனோம். போன அப்புறம் இங்கே ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கனாலும் நல்லா இருந்தது. ஓம் சாந்தி ரெஸ்டாரண்ட் இது பேர். ஏசி அண்ட் நான் ஏசி ரூம் ரொம்ப ரெண்டுமே இருக்குது. அண்ட் இது அக்காமடேஷன் நிறைய பேர் அக்காமடேட் பண்ணும். இந்த ஹோட்டலோட சீட்டிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. வெளில ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் அண்ட் ஜூஸ் கவுண்டர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வெதர் நல்லா இருந்ததுனால நம்ம நான் ஏசி ரூம்லேயே நம்ம டைனிங் ஹால்லே எடுத்தோம். ஸோ போனோம். நம்ம ஆர்டர் பண்ணது ஒரு சவுத் இந்தியன் மீல்ஸ் தான். ஸோ மீல்ஸ் இம்மிடியட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் என்ன ஒன்றுனா, முன்னே இருந்த அந்த ஒரு டேஸ்ட் இருக்கானா கண்டிப்பாக எனக்கு தெரியல. குவாலிட்டி வைஸ் ஓகே தான். பட் இந்த தாலி மீல்ஸ் எனக்கு க்ளோஸ் டு 180 rupees சார்ஜ் பண்ணாங்க. விச் ஐ ஃபெல்ட் இட் இஸ் குவைட் காஸ்ட்லி. வெளியே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே தான். பட் 180 rupees கொடுத்தானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது ஹோட்டல் சித்தார்த்தா மைசூரோட ரூம் சைட் தான். நம்ம டபுள் பெட்ரூம் வாங்கினோம். நல்லா பெருசாகவே இருக்குது. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 40 years ஓல்டு தான். இப்போ ரிசப்ஷனில் கேட்டேன். பட் ஸ்டில் ஓகே. எல்லாமே கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் வாஷ்ரூம்ஸ் லுக்ஸ் குட். ஐ ரிமெம்பர் கம்மிங் டு திஸ் பிளேஸ் வென் ஐ வாஸ் 8 years old. இப்போது வந்திருக்கேன். குட் ஃபீலிங். அண்ட் வியூலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இங்கேருந்து கிடையாது. ஏன்னா இது சிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ நிறையா பக்கத்தில் மற்ற பில்டிங்ஸும் இருக்குது. அதே இதில் தான் இருக்கும். பட் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடம். ஐ மீன் சிட்டி சென்டர்னு சொல்லலாம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் ஆர் ஜூ எல்லாமே ரொம்ப க்ளோஸ். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு 10 minutes வாக்கில் எல்லாமே வந்துடும். பேலஸ் ஆர் பஸ் ஸ்டாண்ட் ஆர் மைசூர் ஜூ எல்லாமே. இங்கே சாமுண்டேஸ்வரி டெம்பிள் போகிறதுக்கும் டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்குது இங்கே பக்கத்துலேயே இதுலேருந்து. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் கிடையாது. ஏன்னா ரூம்ஸ் இது 2500 rupees ஒரு நாளைக்கு ரெண்ட். பட் ஆனால் நம்ம டாக்ஸி ஆட்டோன்னு எதுவும் எடுக்க வேணாம். வி கேன் யூஸ் அவர் ஓன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அண்ட் மூவ் டு எனி பிளேசஸ் வி வாண்ட் டு சி இன் மைசூர். அதான் இதோட அட்வான்டேஜ். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சூப் ஆர்டர் பண்ணோம். சூப் நல்லா இருந்தது. பட் அதுவுமே 130 rupees. இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் கீ ரோஸ்ட் அண்ட் மைசூர் மசால் தோசை குட், நல்லா இருந்தது. நம்ம என்ன சொல்ல வருது, ரொம்ப பிரமாதமாக இருக்கானா நான் சொல்ல மாட்டேன். பட் ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது சாம்பார் இட்லி. இந்த சாம்பார் இட்லி ஒரு அத்தென்டிக் கர்நாடகா ஸ்டைலில் தான் இருந்தது. இதுதான் ஒன்று சேவிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற ஐட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த டேஸ்ட்டோ குவாலிட்டியோ இல்லை. ப்ரீவியஸாக இருந்த அந்த சித்தார்த்தா ஹோட்டல் குவாலிட்டி நிஜமாக இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த பேம்பு நூடுல்ஸும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் மஞ்சூரியும் நல்லா இருந்தது. பட் ஆனால் ரேட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் இதுக்கு முன்னாடி 2019 வந்தபோது கூட ரீசனபிளாக ரேட்ஸ் இருந்தது. அந்த இன்ஃப்ளேஷன் அந்த காஸ்ட் இருக்குது. பட் இந்த வாட்டி ஏன் ரொம்ப ஜாஸ்தியாக ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இந்த பெவரேஜஸ் தான். ஹார்லிக்ஸ் அண்ட் பூஸ்ட் லிட்டலாக ஹாட் ஃப்ளேவர்ட் வாட்டர்னு தான் சொல்லுவேன். ஸோ என் சஜஷன் என்னென்னா, இந்த ரெஸ்டாரண்ட் அவாய்ட் பண்ணலாம். ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இல்லை. பட் ரூம்ஸ் லொக்கேஷனுக்காக நம்ம எடுக்கலாம். இதில் ஃப்ரீ வைஃபையும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.